எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியா ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஷாக்கான ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரோட மரணம் மட்டும் இல்லை, இந்தியா பாலிடிக்ஸையே அதிர வச்ச, நாடு முழுவதும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு நாள். அதுதான் மே 21, 1991 நடந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் இன்சிடென்ட். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூரில் நடந்தது. இந்த இன்சிடென்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத ஒரு கருப்பு நாளாக நினைவுக்கு வருது. ராஜீவ்காந்தி யாருன்னா இந்தியாவோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். அவர் 1984 இந்தியாவை லீட் பண்ணின ஒரு லீடர். டெக்னாலஜி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் க்ரோத், யங் ஜென்ரேஷன் இன்வால்மெண்ட் மாதிரி பல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணின ஒரு மாடர்ன் திங்கிங் லீடராக அவர் பார்க்கப்பட்டார். 1991 எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருந்த டைமில் ராஜீவ்காந்தி இந்தியா ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தார். அந்த எலெக்ஷன் கேம்பெயினோட ஒரு பகுதி தான் தமிழ்நாடு விசிட். மே 21, 1991 அந்த நாள் ஒரு சாதாரண எலெக்ஷன் கேம்பெயின் டே மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. ராஜீவ்காந்தி சென்னை வந்ததுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு கேம்பெயின் மீட்டிங் அட்டன் பண்ண வந்துட்டார். அங்கே அவரை பார்க்க, அவரோட ஸ்பீச்சை கேட்க நிறையா மக்கள் கூட்டம் சேர்ந்துருச்சு. எல்லாம் நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. யாருக்கும் அடுத்த சில நிமிடத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. நைட் டைம் கரெக்டாக 10 மணிக்கு ராஜீவ்காந்தி ஸ்டேஜ் சைடில் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு விமன் அவரை அப்ரோச் பண்ணாங்க. அவருக்கு மாலை போகணும், ரெஸ்பெக்ட் காமிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வந்தாங்க. அந்த விமன் ராஜீவ்காந்தி காலத்தோட போனப்போ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக அவங்க பாடியில் மருந்து வச்சிருந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் திடீர்னு வெடிச்சிருச்சு. அந்த இடம் ஃபுல்லாக புகை, கன்ஃபியூஷன், அலறல், பயம்னு மாறி போயிடுச்சு. ராஜீவ்காந்தியும் அந்த அட்டாக்கரும் கூட இருந்த பல பேரும் அந்த பிளாஸ்டில் உயிரிழந்துட்டாங்க. இந்த அட்டாக்கோட பேக்ரவுண்ட் என்னன்னா, அப்போது ஸ்ரீலங்கா சிவில் வார் இஷ்யூவில் இந்தியா இன்வால்வ் ஆகி இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பினது சில குரூப்ஸ்க்கு எதிர்ப்பை உருவாக்குனுச்சு. இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இந்த அட்டாக் LTTE சம்பந்தம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷன் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக்ட், பொலிட்டிக்கல் டென்ஷன், டெரரிசம் எல்லாம் சேர்ந்த ஒரு டிராஜிக் இன்சிடெண்ட்டாக மாறிப்போச்சு. இந்த சம்பவம் இந்தியா ஃபுல்லாக ஷாக் வேவ் கிரியேட் பண்ணது. நியூஸ் வந்த உடனே மக்களால் நம்பவே முடியல. ஏன்னா ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அதுவும் எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த நேரத்தில் இப்படி அட்டாக் நடந்தது நாட்டையே அதிர்ச்சி அடைய வச்சுது. அதுக்கு அப்புறம் இந்தியாவில் VIP செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாற்றினாங்க. பொலிட்டிக்கல் லீடர் சேஃப்டிக்கு புது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. வயலேஷனும் டெரரிசமும் எந்த ப்ராப்ளத்துக்கும் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஒரு அட்டாக் பல குடும்பங்களோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இதுதான் மே 21, 1991 ஸ்ரீபெரும்புத்தூரில் நடந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் இன்சிடென்ட்டோட ஃபுல் ஸ்டோரி. கடைசியா தீவிரவாதத்தால் பாதிக்கப்படும் பொதுமக்களின் துயரங்களை நினைவு கூறுதல், இளைஞர்கள் வன்முறை மற்றும் தீவிரவாத வழிகளில் இருந்து மீட்டுதல், நாட்டில் அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் விதமாக மே 21 ஆன்டி டெரரிசம் டே, அதாவது தீவிரவாத எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.